ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் யுவராஜ். நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். சாடிஸ் டெக்னாலஜி பற்றி சொல்லணும் அப்படின்னா, அது ஒரு 10 வருஷம் ஸ்டோரி அது. ஏன்னா 10 வருஷமாக நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் பேசிக்காக கேட்ரிங் முடிச்சிருக்கேன், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கேன். எனக்கு அந்த இண்டஸ்ட்ரி விட்டு எனக்கு லாஜிஸ்டிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. அது முடிச்சுட்டு தான் அப்ராட் போகணும், ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை டிசைட் பண்ணேன். அப்புறம் வேளச்சேரி நான் ஃபஸ்ட்டு போனேன், பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ அங்கே இருந்த ஆஃபீஸ் செட்டப்லேருந்து எல்லாமே பார்த்து, அங்கே அவங்க என்ன அப்ரோச் பண்ண விதம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறையா சப்போர்ட் பண்ணாங்க. எப்படியும் நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்ட்டு ரொம்ப நம்பிக்கையாக தான் இருந்தேன். ஆனால் என்னோடய பர்சனல் ரீசன்ஸ்னால என்னால் போக முடியல. இந்த 10 வருஷத்தில் வருஷமே ட்ரை பண்ணுவேன் நான். இப்போ இடையில இன்னும் ஒரு 2 இயர்ஸ் நான் ஸ்கிப் பண்ணியிருப்பேன். என்னடா இது போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கிடையில் நான் துபாய் போனேன். துபாயில் போயிட்டு கொஞ்சம் ஒர்க் பண்ணும்போது அங்கே ஒரு திருவாரூர்லேருந்து ஒரு கொலீகு கூட ஒர்க் பண்ணவன். அவன் நான் இங்கேருந்து கிளம்பிட்டு நான் சென்னை வேளச்சேரியில் இருக்கிற சாடிஸ் டெக்னாலஜி போயிட்டு நான் அப்ளை பண்ணிட்டு நான் அங்கேருந்து வேறு கண்ட்ரி நான் போகிறேன், எனக்கு இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே பேசிகிட்டு இருந்ததை பார்த்து எனக்கே ஷாக் ஆகிடுச்சு. என்னடா இது, திருவாரூர்லேருந்து வந்த பையன் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் அவனுக்கும் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட கான்டாக்ட் இல்லை. நான் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டு துபாயிலேருந்து வந்ததுக்கப்புறமும் திரும்பவும் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேசிக்காக நான் ஃபஸ்ட் டைம் இனிஷியேட் பண்ணேன் பார்த்தீங்களா, அப்போ இருந்த ஆஃபீஸ்க்கு நான் போயிருக்கேன். இப்போ ஆஃபீஸ் வேறு பக்கம் மாறிடுச்சு. நான் சொல்கிறேன்னா, அந்த பில்டிங் மாதிரி இருக்குது. நான் 10 இயர்ஸில் நான் ஃபாலோ பண்ண வரைக்கும் எவ்வளோ பேர் என்ன ஃபாலோ பண்ணாங்க. அங்கே ஆஃபீஸில் கைட் பண்ணுவாங்க, ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் போகும். அதுக்கப்புறம் பார்த்தா அது பாதியிலேயே நின்றோம். என்னால் தான் கரெக்டாக கண்டினியூ பண்ணிட்டு என்னால் ப்ராசஸ் பண்ண முடியல. ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நிறைய பேர் அங்கேருந்து ஆஃபீஸ்லேருந்து ஜாப் விட்டு குவிட் பண்ணி போயிட்டாங்க. ஆஃபீஸ் மாறிச்சு, இடம் மாறிச்சு, பில்டிங் தான் மாறிச்சு. மற்றபடி அது மேலே இருந்த எனக்கு நம்பிக்கை அது மாறவே இல்லை, அப்படியே இருந்தது. திரும்பவும் போயிட்டு இந்த வருஷம் ட்ரை பண்ணேன். போன வருஷத்துக்கு முன்னாடி வருஷம் எண்டில் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் போன வருஷம் கிளம்புற மாதிரி இருந்தது. ஜனவரி ஃபஸ்ட் வீக்கில் கிளம்புற மாதிரி இருந்தது போன வருஷமே. அது போக முடியல. அதுக்கப்புறமும் திரும்பவும் ட்ரை பண்ணி எப்படியோ இந்த டைம் இப்போ நான் கிளம்ப போகிறேன். இன்னொரு 4 டேஸ் இருக்குது. ஃப்ளைட் டிக்கெட்லாம் போட்டு கொடுத்துட்டாங்க, விசாலாம் வந்துடுச்சு. நான் கிளம்ப போகிறேன். எம்டி சார் எல்லாருமே பயங்கரமாக ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. டைரெக்டாகவே அவங்களே எனக்காக ரிஸ்க் எடுத்து, எனக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தது, என்னோடய ப்ரொஃபைல் கொஞ்சம் இதாக தான் இருந்தது. அது எல்லாத்தையுமே அவங்களே சரி பண்ணி எனக்காக ரொம்ப ரிஸ்க் எடுத்து எனக்கு ஆஃபர் லெட்டர்லாம் வாங்கி கொடுத்து விசா வரைக்கும் மூவ் பண்ணி டிக்கெட் என்னென்னா, நம்மளுக்கு நம்ம பே பண்ணுறதுனால அந்த நம்பிக்கை நம்மளுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். கரெக்டாக போயிடுவோமா, அந்த ப்ராசஸ் நம்ம நம்ம கூட பார்க்கணும் அப்படின்ட்டு நம்ம எவ்வளோ தான் நம்பிக்கை இருந்தாலும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க பயப்படுவாங்க. அப்படி இருக்கும்போது நிறையா அவங்கள கொஸ்டின்ஸ் கேட்டு ஆனால் எதுக்குமே அவங்க ரியாக்ட் பண்ணாமல் ரொம்ப பொலைட்டாக எடுத்து சொல்லி புரிய வச்சாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு வழியாக 10 வருஷம் ட்ரீம் அந்த நம்பிக்கை மாறாமல் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே இருந்ததில் பெரிய ரிசல்ட் கொடுத்து என்னை அனுப்பி வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் என் லைஃப் கண்டிப்பாக வேறு லெவலில் மாறுங்கிறது பெருசாக நம்புகிறேன். அதனால் நீங்களும் இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் முழு நம்பிக்கையோட சாடிஸ் டெக்னாலஜிக்கு உங்களோட ப்ரொஃபைல்லாம் கொடுங்க. அவங்க சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் எதுவுமே ரிஸ்க் எடுக்க வேணாம். அவங்க கேட்குறத கொடுத்தீங்கன்னா போதும், கேட்குற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா போதும். அவங்களே எல்லாமே பார்த்து உங்களை அழகாக அனுப்பி வைப்பாங்க.
உங்கள் லைஃப்பை மாற்றுவாங்க. நம்பிக்கையோடு வாங்க.